ஹலோ மேட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற பர்சனை பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜா பேங்க்ஸ். யாரெல்லாம் 7+ இயர்ஸாக இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ராஜா பேங்க்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நேற்று ஒரு ஹார்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு அபவுட் ஃபோம்ஸ் அண்டு லைவ் அக்கௌண்ட்ஸ். இன்ஸ்டாவில் போட்டிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் மில்லியனர் ஆக முடியாது. நீங்கள் ஃபேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட்டை பை பண்ணுவீங்க, பே அவுட் எடுப்பீங்க, திரும்ப அக்கௌண்ட் வாங்குவீங்க. இந்த ஒரு சைக்கிள்லேயே தான் இருப்பீங்க. நீங்கள் ஃபேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிசிப்ளினாக இருப்பீங்க, கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ஃபேர்ம்ஸில் எடுக்கிற பே அவுட்டை டேரெக்டாக லைவ் ட்ரேடிங்க்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டலை ஸ்கேல் அப் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. ஈவன் அவர் டொமைனியன் ஃபண்டிங்கிற ஒரு ஃபேர்ம் ரன் பண்ணுறாரு, டொமைனியன் மார்க்கெட்ஸுங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் ரன் பண்றாரு. ஃபேர்ம் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேர்மோட ஹார்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, இங்க இருக்கிற நிறைய ட்ரேடர்ஸ் யாருமே ஃபேர்ம் இண்டஸ்ட்ரியில மட்டுமே ட்ரேட் பண்ணி அவங்க கேபிட்டலை க்ரோத் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஈவன் ராஜா பேங்க்ஸும் ஸ்டில் நவ ஓன் ஃபண்டிங்ல தான் ட்ரேட் பண்றாரு. ராஜா பேங்க்ஸ் ஃபேர்ம்ஸ்ல ட்ரேட் பண்ணதா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்தது கிடையாது. ஃபண்டிங் பிப்ஸோட ஓனர் கலித் கூட அவர் ஓன் ஃபண்டிங்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. தென் மும்பையை சேர்ந்த டிவில் ட்ரேடர்ஸ் ஒருத்தர் இருப்பார், அவரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட கேபிட்டலை வந்து ஓன் ஃபண்டிங் மூலியமா தான் ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரேடிங் ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். அவங்களுடைய அந்த ஸ்கில்ல ஒரு ஃபேஸ் 1 கிளியர் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் 2 கிளியர் பண்ணுறதுக்கும் அவங்க லூஸ் பண்ண ரெடியா இல்லை. நீங்கள் இருக்கிற நிறைய பிகினர் ட்ரேடர்ஸ் அவங்களே ஓப்பனாக சொல்லுவாங்க, நான் வந்து லைவ் மார்க்கெட்ஸ், தட் மீன்ஸ் லைவ் அக்கௌண்ட்ஸில் வந்து நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் டேரெக்டாக வந்து ஃபோம்ஸுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிறேன்னு. உங்களால் லைவ் அக்கௌண்ட்ஸ்லேயே ஸ்டேபிளாக இருக்க முடியலன்னா எப்படி நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஈவன் ட்ராடவுன் இருக்கிற ஒரு ஃபண்டட் ஃபோம்ஸில் நீங்கள் பே அவுட் போடுவீங்க? லைவ் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லைனா அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபோம்ஸ்னு போகும்போது உங்களால் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நான் ட்ரேட் பண்ணல, எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அமௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் லைவ் மார்க்கெட் அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஈவன் எவ்ரி ஒன் ப்ரொமோட்டிங் அ ஃபோம்ஸ், ஈவன் ஐ எம் ஆல்சோ. பட் ஹார்டான ட்ரூத் என்னன்னா இதுதான். இது நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன்னா டெஃபினட்டாக நீங்கள் அக்ரி பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ராஜா பேங்க்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் சொல்லும் போது பிகினர்ஸ் கொஞ்சமாச்சும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. புரோக்கர்ஸ்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களால் ஹை லிவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், லிவரேஜுக்கு ஏற்ற மாதிரி லாட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மேபி மார்க்கிங்களோ லேயரோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்லிப்பேஜோட ரேஷியோவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ப்ரீவியஸாக சொன்னதான் ஃபேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ப்ரியாரிட்டினா தி 5% இயர்ஸ் அண்ட் எஃப்டிஎம்ஓ. இந்த 2 ஃபேர்மில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்லிப்பேஜுங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நிறைய ட்ரேடர்ஸ் பயப்படுறது என்னன்னா, டெபாசிட்ஸ் பண்ணும்போது ஓகே, வித்ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜில் எந்த ஒரு இஷ்யூஸுமே அப்படி வரதில்லை. டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் நீங்கள் டைரக்ட் யூபிஐ மூலியமாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க் வேணும்னா எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். சோஸ்.